ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டபிள்யூ வாய்ஸ் தமிழ். இந்த சேனல்ல வர இந்த வாய்ஸை ஏற்கனவே வேற எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சில பேருக்கு தோணுது இல்லையா? ஆமாங்க, ஏற்கனவே சி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு சேனல் நம்ம 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரன் பண்ணிட்டு இருந்தோம். சில ப்ராப்ளம்னால அந்த சேனல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. பட் இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வரும். இது எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் கமெண்ட்ல ஆல்ரெடி உங்கள் வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் இனி வரப்போகிற புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் தான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் சொல்கிறேன். அந்த பழைய சேனல் எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது இப்போ 2025ல அதுவும் ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஹாஸ்டேஜ் அப்படிங்கிற வெப் சீரிஸை பற்றி தான். இந்த சீரீஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு த்ரில்லர் வெப் சீரிஸ், அதுவும் பொலிட்டிக்கல் ஜானர்ல இருக்கிற ஒரு வெப் சீரிஸ். இது ஒரு 5 எபிசோட்ஸ் தான் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடு 45 மினிட்ஸ் தான். நெட்ஃப்ளிக்ஸ்ல இந்த சீரிஸ் அவைலபிளா இருக்கு, அதுவும் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இது என்ன மாதிரி சீரீஸ் அப்படின்னா, இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் அவங்க நாட்டில் இருக்கிற மெடிசின்ஸ் தட்டுப்பாடுக்காக பிரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அது சம்பந்தமா ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்துல சைன் பண்றதுக்காக அந்த பிரெஞ்சு பிரசிடென்ட் இங்கிலாந்து பிரசிடென்ட்டை மீட் பண்ண வந்திருக்காங்க. ஆனா அந்த பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்குமே வேற சில கோரிக்கைகள் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற டைம்ல நம்ம இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. என்னன்னா, மெடிக்கல் கேம்ப்காக போயிருக்கிற அவங்க ஹஸ்பண்டையும் அவங்களோட டீமையும் பிரெஞ்சு கவர்மெண்ட்ல, அதாவது பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் பிரெஞ்சு பவுண்டரிக்குள்ள இருக்கிற இடத்துல கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் இவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படி கிட்னாப் பண்ணவங்களுக்கு இவங்க கிட்ட இருந்து என்ன வேணும், எதுக்காக கிட்னாப் பண்ணிருக்காங்கன்ற எதுவுமே தெரியாம என்ன ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல இந்த பிரைம் மினிஸ்டரோட பொண்ணோட மொபைலுக்கு ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோல இவங்க ஹஸ்பண்ட பேச வச்சிருக்காங்க. என்னன்னா, அந்த டாக்டர்ஸையும் அவங்க ஹஸ்பண்டையும் ரிலீஸ் பண்ணணும் எந்த பாதிப்பும் இல்லாம அப்படின்னா, அதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணணும், இல்லைன்னா இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இவங்களுக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னே புரியல. ஒரு பக்கம் நாடா இல்ல இன்னொரு பக்கம் வீடா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு இந்த விஷயத்தை யாருக்குமே தெரியாம சமாளிக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வேற வழியே இல்லை. இது இருக்கிறது பிரெஞ்சு எல்லைக்குள்ள, பிரெஞ்சு பிரசிடென்ட் கூடவே இருக்காங்க. ஸோ ஏன் அவங்க ஹெல்ப்பை கேட்க கூடாது அப்படின்னு உண்மையை அவங்க கிட்ட சொல்றாங்க. இதையே சந்தர்ப்பமா பயன்படுத்தி இவங்களோட அதாவது சில அகதிகள் வந்து ஷிப்ல மாட்டியிருக்காங்க. அந்த அகதிகளை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஆல்ரெடி இந்த பிரெஞ்சு பிரசிடென்ட் சொல்லியிருப்பாங்க. பட் இதையே சாக்கா யூஸ் பண்ணி அவங்கள கொண்டு வர்றது, பிளஸ் இவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை இது மூலமா சாதிச்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், எங்களோட ஆர்மில இருந்து ஒரு தனிப்படை அனுப்பி அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கான ஏற்பாடை நான் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு நடுவுல பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு உளவாளிய அவங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இவங்கள வேறொரு இடத்துக்கு மாத்துறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அவரு இன்னும் ரெஸ்கியூ டீம் வரல, அதுக்குள்ள இவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போய் கடைசியில அவங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா பிரெஞ்சு பிரசிடென்ட், அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வருது. இவங்க எல்லாரும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஒரு வீடியோ கிளிப்பிங். ஓபன் பண்ணி பார்த்தா இவங்களும் இவங்களோட வளர்ப்பு பையனும் ஒன்னா இருக்க மாதிரியான ஒரு வீடியோ வந்திருக்கு. நீ மட்டும் அந்த ரெஸ்கியூ ஆபரேஷனை பாதியில நிறுத்தல அப்படின்னா இந்த வீடியோவை சோசியல் மீடியால இருந்து பப்ளிக்ல எல்லாருக்கும் விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இவங்க பதவியை காப்பாத்த நம்ம ஹெல்ப் பண்ண போய் கடைசியில நம்ம பதவியே போயிடும் போல இருக்கே அப்படின்னு ரெஸ்கியூ ஆபரேஷனை பாதியில நிறுத்திடுறாங்க. எதுக்காக இதை பண்ணீங்கன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் திரும்ப திரும்ப கேக்குறாங்க. ஆனா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ இருந்த ஒரு ஆப்ஷனும் போயிடுச்சு. ஒரு பக்கம் ஹஸ்பண்டை காப்பாத்தணும், இன்னொரு பக்கம் அவங்க கேட்டாங்கன்னு ராஜினாமா பண்ணிட்டா அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிரட்டி எதை வேணா சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தீவிரவாதிகளுக்கு வந்துடும். சோ இப்ப கூட இருந்தவங்களும் கை விட்டுட்டாங்க. ஒரு பக்கம் ஹஸ்பண்டோட உயிர் ஆபத்துல இருக்கு. இதை இவங்க எப்படி சமாளிச்சாங்க, இவங்க ஹஸ்பண்டை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறத ட்விஸ்டோட சொல்லிருக்கிற சீரீஸ் தான் இந்த ஹாஸ்டேஜ். கண்டிப்பா இந்த சீரீஸை வந்து நீங்க எல்லாருமே வாட்ச் பண்ணா இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.